ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்துல படிச்சு முடிச்ச முன்னாள் மாணவர்கள் சில பேரு பல வருஷங்களுக்கு பின்னாடி தங்களுடைய பேராசிரியரை சந்திக்க போனாங்க. அவங்க எல்லாருமே வாழ்க்கையில பெரிய பதவிகள்லயும் வசதியான நிலைகள்லயும் இருந்தாங்க. பேச்சு மெல்ல மெல்ல அவங்க சந்திக்கிற வேலை பழு, மன அழுத்தம், அப்புறம் அன்றாட வாழ்க்கையோட சிக்கல்களை பத்தி திரும்பிச்சு. எல்லோரும் ஏதோ ஒரு வகையில தங்களோட வாழ்க்கை திருப்திகரமா இல்லன்னு புலம்பிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் காபி கொடுக்கறதுக்காக பேராசிரியர் சமையலறைக்கு போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு தட்டுல பலவிதமான காபி கோப்பைகளோட வந்தாங்க. அந்த கோப்பைகள்ல சில விலையுயர்ந்த பீங்கானால ஆனவை, சில பளிங்கு கோப்பைகள், சில சாதாரணமான பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி கோப்பைகள் இருந்துச்சு. பேராசிரியர் அவங்க கிட்ட, உங்களுக்கு பிடிச்ச காபி கோப்பைகளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லா மாணவர்களும் போட்டி போட்டுட்டு அழகான அப்புறம் விலையுயர்ந்த கோப்பைகளை தேர்ந்தெடுத்தாங்க. சாதாரணமான கோப்பைகள் மட்டும்தான் தட்டுல மிஞ்சி இருந்துச்சு. இப்போ பேராசிரியர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, கவனிச்சிங்களா? உங்க ஒவ்வொருத்தருக்கும் சிறந்த கோப்பை வேணும்னு தான் தோணுச்சு, தவிர யாருக்கும் நல்ல காபி வேணும்ன்றதுல கவனமே இல்ல. நீங்க தேடினது கோப்பைய, ஆனா நீங்க குடிக்க விரும்பினது காப்பிய. மாணவர்கள் எல்லாருமே அமைதியா கேட்டுட்டு இருந்தாங்க. பேராசிரியர் தொடர்ந்து பேசினாங்க, இதுல காப்பின்றதுதான் வாழ்க்கை. உங்க வேலை, பணம், பதவி, அப்புறம் சமூக அந்தஸ்து, இது எல்லாம் அந்த கோப்பைகள் போன்றதுதான். அவை வாழ்க்கையை வைப்பதற்கான கருவிகளை தவிர அவை வாழ்க்கையாகாது. நாம கோப்பையோட அழக பார்க்கறதுலயே நேரத்தை செலவழிக்கிறதால உள்ள இருக்கிற காப்பியோட சுவைய ரசிக்க மறந்துடுறோம். இவ்வளவு உயர்ந்த கோப்பையில குடிக்கிறதால காப்பியோட சுவை மாறிட போறதில்ல அப்படின்னு பேராசிரியர் சொன்னாங்க. அதிகப்படியான ஓட்டமும் மத்தவங்களோட நம்ம ஒப்பிடுவதும் நம்ம கிட்ட இருக்கிற உண்மையான மகிழ்ச்சிய பறிச்சிடும்ன்றத அவங்க அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. வாழ்க்கைன்றது நம்ம கிட்ட இருக்கிற வசதிகள்ல இல்ல, அந்த வாழ்க்கைய நாம எவ்வளவு அமைதியாவும் மகிழ்ச்சியாவும் வாழறோம் அப்படின்றதுலதான் இருக்கு.